ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளோ சவகாசமா எந்திரிச்சு வரலாமா? கோழி கோவறதுக்கு முன்னாடி எந்திரிக்க வேண்டாம்? என்ன இப்படி நெத்தியில பொட்டை காணும், வகட்டிலையும் பொட்டை காணும், காலில் மெட்டி இல்லை, தாலி இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆம்பளை சட்டையை போட்டுக்கிட்டு தலையை இப்படி கண்டபடி விரிச்சு விட்டுக்கிட்டு என்ன நேச்சர் இது? அது என்னது கையில் டப்பா? லேப்டாப். லேப்போ டாப்போ முதல்ல அதை அங்கே வச்சுட்டு உள்ள போய் எனக்கு 2 தோசை சுட்டு எடுத்துட்டு வா. நான் வீட்டுக்கு வரும்போது மணி என்ன? 6. இப்ப மணி என்ன? 9:30. எப்போ அவ எந்திரிச்சு வரா? ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு சவகாசமா எந்திரிச்சு வரலாமா? கோழி கோவறதுக்கு முன்னாடி எந்திரிக்க வேண்டாம்? என்னம்மா என்ன பேந்த பேந்த முழிக்கிற? இந்த ஊர்ல என் பொண்டாட்டி நான் இருக்கனோ இல்லையோ வெள்ளனை ஏந்துடுவா. காலையில 4 மணிக்கு ஏந்திரிப்பா. வாச தெளிச்சு சாணம் மொழிவி கோலம் போட்டு தண்ணி பிடிச்சி வச்சு எல்லா வேலையும் கண்காணிச்சு பானை வச்சு சோறு பொங்கி அப்புறம் தான் என்னை எழுப்பி விட்டு காப்பி போட்டு கொடுப்பா. அன்னைக்கு சமையலுக்கு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து எல்லா வேலையும் அவள் தான் பார்ப்பா. ஏன் எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதே அவள் தான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ராவைக்கு 10-11 மணி ஆனாலும் சமையல் கட்டை சுத்தம் பண்ணிட்டு படுத்தாள்னா மறுநாள் காலையில தானு 4 மணிக்கு எந்திரிச்சிடுவா. நீ என்னடான்னா? இந்த மனுஷன் தெரியாம தான் பேசுறாரா? ஒன்னும் விளங்கலையே. லட்சுமிக்கு இன்னைக்கு ராசில கலகான்னு போட்டிருந்துச்சு. அதான் எங்க இருந்தோ அந்த மனுஷன் வந்து சேர்ந்திருக்கான். விதி யார விட்டுச்சு? எப்படியோ சின்ன பொண்ணு, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் திட்டு வாங்குறதுல இருந்து லீவு கிடைச்சிருக்கு. சோ சந்தோஷமா இருப்பேன். ஏன் லட்சுமி, இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிய? ஏன் புருஷ வீட்டுல இல்லாம இங்க இருக்கு? இப்ப இங்க இருக்கா, எங்க கூட இருக்கா, அவ்வளவுதான். இருக்கட்டும். என்ன இப்படி நெத்தியில பொட்டை காணும், வகட்டிலையும் பொட்டை காணும், காலில் மெட்டி இல்லை, தாலி இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆம்பளை சட்டையை போட்டுக்கிட்டு தலையை இப்படி கண்டபடி விரிச்சு விட்டுக்கிட்டு என்ன நேச்சர் இது? பொம்பளை பிள்ளைன்னா நெத்தியில் அழகாக குங்குமம் இருக்கணும், தரையை பார்த்து நடக்கணும், காலில் போட்டிருக்க மெட்டியை பார்த்து தானே கல்யாணம் ஆயிருக்குன்றது தெரியும். இது இன்னும் அறுத்து விட்ட கேஸ் மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை, அவ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறா. ஃபாரின் நாட்கள் வந்து போகிற இடம், அதான் கொஞ்சம் ட்ரெஸ் மாடர்னாக இருக்கு, அவ்வளவுதான். நீ என்ன பெரிய ஐடி கம்பெனி, 1000 வேலை பார்க்கலாம். ஆனால் பொம்பளை பிள்ளைக்கு வீடு தான் முக்கியம். தழைய புடவை கட்டிக்கிட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு அடுப்பாங்கரையோட இருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு ஐடிக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னுக்கிட்டு புருஷனுக்கு போத்தலை வடிச்சு கொடுக்கறது தானே நம்ம ஊர் பொம்பளைங்க முக்கியமான வேலை. பார் முழிக்குது மா, போத்தலைன்னா பாக்கு வெத்தலை. ஊரு பாஷை கூட உனக்கு விளங்கல. ஆமா, பெரிய ஜெர்மனும் பிரெஞ்சும் கத்துக்கிட்டு பேசுறாரு புரியாம இருக்கிறதுக்கு. என்ன பாக்குற? உங்க அப்பாவை அந்த காலத்துல பிகாம் சேர்த்து விட்டதே நான் தான். ஒரு ஓட்ட சைக்கிள் தான் வச்சிருப்பான், அதுலயும் சீட்டே இருக்காது, ஒரு துணியை சுத்திக்கிட்டு வருவான். நான் ஏதோ பார்த்து எங்க அண்ணங்கிட்ட சொல்லி பொண்ணை கொடுங்க போயிடுச்சுக்குவான்னு சொன்னேன். அதே மாதிரி அவனும் சாமர்த்தியமா வந்து ஏதோ போயிச்சுக்கிட்டான். இதுக்கு காரணம் யாரு? நான்.
நான் அன்னைக்கு பிகாம் சேர்த்து விடலைன்னா உங்க அம்மாவை இவன் கல்யாணம் பண்ணியிருப்பானா? ஊர்ல பண்ணியிருப்பாங்க. ஊர்ல பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ அந்த வீட்டில் பிறந்து சாணம் அள்ளிட்டு இருப்ப. என்ன பாக்குற? அது என்னது கையில டப்பா? லேப்டாப். லேப்போ டாப்போ முதல்ல அதை அங்க வச்சுட்டு உள்ள போய் எனக்கு 2 தோசை சுட்டு எடுத்துட்டு வா. சித்தப்பா நான் உங்களுக்கு தோசை சுட்டு தரேன். நீரு மூங்கிட்டே சொன்ன நீ போய் முருகலா 2 தோசை சுட்டு எடுத்துட்டு வா. எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் ஆபீஸ்க்கு போகணும். என்ன என்ன பெரிய ஆபீஸ்? முதல்ல அதை தூக்கி போட்டுட்டு வீட்டை பாரு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு வீடு தான் முக்கியம், ஆபீஸ்லாம் அப்புறம்தான். வீடு தான் கோயில், புருஷன் தான் சாமி. ஆமா, உன் ஆபீஸ் எங்க இருக்க? சென்னையில். சென்னையிலையா? அப்போ டெய்லி காஞ்சிபுரத்துக்கும் சென்னைக்கும் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கியா? என்ன லட்சுமி, இதான் பொம்பளை பிள்ளைய வளர்க்குற லட்சணமா? அவ வேலைக்கு போறதே தப்பு, அதுவும் இவ்வளவு தூரம் அனுப்பியிருக்க. ஆமா, நீ எப்படி போயிட்டு வரமா? கார்ல. கார்லியா? என்னப்பா இது, இவளுக்கு கார் வேற வாங்கி கொடுத்துருக்கியா? என்ன தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா சேத, கார்லாம் வாங்கியிருக்கியே, அதுக்கு ஒரு வீடை வாங்கி போட்டுக்கலாம்ல? என் சொந்த வீட பொண்ணு பேர்ல எழுதி வச்சுட்டேன். என்னது, பொம்பளை புள்ள பேர்ல சொத்தை எழுதி வச்சிட்டியா? என்னையா, என்ன இது புது பழக்கமா இருக்கு? நம்ம சொத்தை நமக்கு பிறகு நம்ம பையனுக்கு தான் எழுதணும். நீ என்ன பொம்பளை பிள்ளைக்கு சொத்தை எழுதி வச்சிருக்க? நீ எழுதி வச்சதோட விளைவை பாத்தியா? ஆம்பளை புள்ள மாதிரி வந்து நிக்குது. என்ன நீ இன்னும் நின்றுட்டு இருக்க? உனக்கு இப்ப நான் சொன்னது காதல இல்லையா? போய் சேலையை கட்டிட்டு தோசை சுட்டு எடுத்துட்டு வா. Hello sir. Yes sir. Yes sir, I'll join you in a couple of hours. Sure sir. Yes sir, I'll be there. Sure. Thank you sir. அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. நீ கிளம்புமா, அவ அவசர வேலையா ஆபீஸ் போக வேண்டியிருக்கு. அவ கிளம்பட்டும், நீ கிளம்புமா. சரி கிளம்பு. நீ கிளம்புறத நான் வேணான்னு சொல்லல. உன் ஆபீஸ் எங்க இருக்கு? OMR. நான் பார்க்காத ஆறா? இது ஆரோ குளமோ இல்லைங்க, ஓல்ட் மகாபலிபுரம் ரோட். அது ஆறா இருக்கட்டும் ரோடா இருக்கட்டும், அங்கதான் உன் ஆபீஸ் இருக்கா? போயிட்டு மத்தியானம் வந்துடு. ஐயோ, அங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க. என்னது, அனுப்ப மாட்டாங்களா? நான் வந்து பஞ்சாயத்து பண்ணட்டா? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டே பஞ்சாயத்து பண்ணுவேன் நான். இது என்ன OMR? நான் வேணா வந்து பஞ்சாயத்து பண்றேன். சித்தப்பா நான் கிளம்புறேன். சரிம்மா, சீக்கிரம் வந்துடணும். என்ன சித்தப்பா நீங்க? பிள்ளைங்களை வளர்க்குறதுன்னா வா போவோம். இப்படி கண்டிச்சு வளர்க்கணும். நான் அவசரமாக தான் வந்தேன், இருந்து 2 நாள் தங்கி இருந்துட்டு இதெல்லாம் சரி பண்ணிட்டு போறேன். நாளைக்கு காலையில பாரு 5 மணிக்கெல்லாம் அவன் எந்திரிச்சிடுவோம். இந்த காஃபி பச்சை தண்ணி மாதிரி ஆறிடுச்சு, போய் சுட சுட டிகிரி காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போ. சரி சித்தப்பா. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ இருப்பா. எங்க கிளம்பிட்ட? பேங்க்ல கொஞ்சம் ஆடிட்டிங் வேலை இருக்கு. பேங்க் வேலைக்கு போயிட்டா? ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்கப்பதான் இல்லாத வேலை கூட இருக்க மாதிரி இருக்கும். இன்னைக்கு லீவ் போடு. இல்ல, நான் லீவ்லாம் போட முடியாது. அப்படின்னா வேலையை விட்டுடு. சரி, நான் லீவை போட்டுறேன். ஓ, சுத்த விவரம் இல்லாத ஆளா இருக்கியா? நான் அந்த வீட காலி பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இப்ப இருக்க புது பங்களா, பெரிய பங்களா. யோ, தனி ரூமு, ஹாலு, கிச்சனு, இது பெரிய வீடியா. உனக்கு இந்த அர்ச்சனா மார்க்கெட் தெரியுமா? அதை ஒட்டி ரைட்ல திரும்பி வச்சுக்கோ. அந்த ரோடு எண்ட்ல வந்துட்டேன்னா லெஃப்ட் சைட்ல ஒரு பெரிய பங்களா இருக்கும். அதுதான் நம்ம வீடு. நான் மாப்பிள்ளை எல்லாரும் ஒன்னதான் இருக்கோம். அந்த ஏசிக்கு வாங்கினது அவர் தானையா? அதை கூட நான் தான் வாங்கி கொடுத்தேன். யோ, என்ன திரும்ப திரும்ப பழசே சொல்லிட்டு இருக்க? ஹலோ ஹலோ ஹலோ, வச்சுட்டாயா? ஏங்க
என்னங்க ஒரு கேள்வி கேட்டா 10 கேள்விக்கு வள வளன்னு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? பழைய வீட்டுக்கு போனேன், அங்க காணலன்னு சொன்னான். அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? அங்க காணாத உடனே நம்ம 2 பேரும் விஷம் குடிச்சு செத்து போயிருப்போம்னு நினைச்சிருப்பான். அதனாலதான் நான் விளாவரியா பேசிட்டு இருக்கேன். ஏண்டி நம்முடைய தராதரம் மத்தனுக்கு தெரிய வேண்டாமா? போவியா? உங்ககிட்ட பேசி பேசி என் பாவனையே போச்சு. ஆமா ஆமா, இவங்க பெரிய பாவனை வச்சிருந்தாங்க. என்கிட்ட வந்தாலும் பாவனை போயிட்டு போவியா? ஐயா வாங்கய்யா, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சார் சந்திரமௌலி அப்படியா? யுஎஸ்ல இருந்து வந்திருக்காரு. வணக்கம் தம்பி. சரவணனை பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க ஐயா வாங்க, உட்காருங்க. வாங்க வாங்க தம்பி, வாங்க தம்பி வாங்க, உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க தம்பி. என்ன ஒரேதா காரசாரமா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா பேசிட்டு வாமா இருந்தோம். வாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா எப்படி இருக்கேன். இருக்கு? நல்லா இருக்கான். பேர் வைக்கும் போது கூப்பிட்டு இருந்த, வர முடியாம போச்சு. பரவாயில்லங்க ஐயா. ஆமா, சரவணன் எங்க? வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துட்டே இருக்காரு. நான் போன் பண்ணிட்டேன். வரட்டும் வரட்டும். அப்பா குழந்தை தூக்கிட்டு எதுக்கு வந்துடுறேன். டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? இல்லப்பா, நான் தூக்கிட்டு வரேன். சரி. ஆனந்தி, அப்பா. ஐயோக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு ஐயோ வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க சாப்பிட்டு தான் வர்றோம். சரிப்பா. நீங்க உட்காருங்க. அப்புறம் பிசினஸ்ல எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. நான் கேள்விப்பட்டேன். நான் தானே அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஆரம்பிச்சு வச்சது. சும்மாவா? நல்லா போகும். மாப்பிள்ள நல்ல திறமையா நடத்திட்டு இருக்காரு. வெரி குட். இன்னும் மேல மேல வரப்போகுது, நீங்க கவலைப்படாதீங்க. சார் வணக்கம் சார். வா சரவணா. வாங்க வாங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். இருக்கட்டும் இருக்கட்டும், உட்காரு. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீ எப்படி நல்லா பாரு? இருக்கேன் சார். பரவாயில்ல. உட்காரு. எப்படி வியாபாரம் நல்லா போகுது சார். பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்ல? ஆமா சார். வீடெல்லாம் சூப்பரா இருக்கு, அருமையா கட்டி ஐயோ இருப்பா. சார், வாடகை வீடு சார். அதனால என்ன? நான் சொன்ன வாய் முகூர்த்தம் கூடிய சீக்கிரம் இதை விட பெரிய வீடா நீ சொந்தமா வாங்குற. ஐயோ மாப்பிள்ள சந்தோஷம் சார். சுந்தரேஸ்வரர் சார் சொன்னா கண்டிப்பா அது பாருங்கப்பா, நீங்க வரும்போது குழந்தை தூங்கிட்டு இருந்தா, அதான் தூக்கிட்டு வந்தேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டுமா, நல்லா இருமா நல்லா இருமா. இந்தாம்மா. ஐயோ சார், எதுக்கு இதெல்லாம் சார்? இருக்கட்டுமா இருக்கட்டுமா. என்ன பேர் வச்சிருக்கம்மா? கார்த்தி. கார்த்திக். முருகனோட பேரு, அருமையான பேரு. உனக்கு குழந்தை பிறந்த ராசி இன்னும் பிரமாதமா இருக்க போகுது. உட்காரு உட்காரு. உட்காருமா, பார்த்து. சரவணா சார், இது வந்து சந்திரமௌலி, யுஎஸ்ல இருந்து வந்திருக்காரு. வணக்கம் சார். இவர் அப்பா காலத்துல இருந்து இவர் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப பெரிய மனுஷங்க. பெங்களூர்ல பெரிய பெரிய சில்க்ஸ் கடை வச்சிருக்காங்க. ஓ, நம்ம கடையில ஹேண்ட்லூம் மெட்டீரியல் வாங்கி கர்நாடகா ஃபுல்லா சப்ளை பண்ணுவாங்க. இடையில தம்பி நிறைய பிசினஸ் யுஎஸ்ல டெவலப் பண்ணிட்டாரு. அந்த டைம்ல என்கிட்ட நிறைய புடவை எல்லாம் அனுப்ப சொல்லுவாரு. அதை யுஎஸ்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ திடீர்னு வந்து நம்ம கடையை எடுத்து பிரான்சைஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. என்ன சார், பெருசா வளர்ந்த கடைக்கு தானே பிரான்சைஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சரவணன், பிரான்சைஸ் அளவுக்கு நாம கொண்டு போகணுங்கிறது தானே ஆசை. ஓ, இப்ப யுஎஸ்ல நம்ம கடை பிராண்ட்ல காஞ்சிபுரம் புடவையெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதை டெவலப் பண்ற விஷயமா என்கிட்ட பேச வந்திருக்காரு. நான் வந்து கடையை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னேன். சரி, உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. அதான் கையோட கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் தம்பி மௌலி, இனிமே நான் பேசுறது சரியா இருக்காது, நீங்களே பேசிக்கங்க. இங்க பாருங்க சரவணன், தமிழ்நாட்டு கல்ச்சர் மேல யுஎஸ் மக்களுக்கு இந்த கிரேஸ் குறையவே குறையாது. இங்க இருக்கவங்க லெகின் ஜீன்ஸ்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினாலும் அங்க எல்லாரும் பட்டுப்புடவை மேல ரொம்ப கிரேஸ் காட்டுறாங்க. அங்கேயும் நாங்க புது புது டிசைன் கொண்டு போறோம். அங்க சாரீஸ்லாம் ரொம்ப சேல்ஸ் ஆகுது. ஆனா இப்ப சிம்பிளான ஒரு டீலு, நாங்க ஒரு பேட்டர்ன் அனுப்புவோம். அந்த பேட்டர்னுக்கு சாரீஸ் டிசைன் பண்ணி எங்களுக்கு புடவைகளை அனுப்பி வைக்கணும். ஓகே, எங்களுக்கு பியூர் ஹேண்ட் லுக்கா இருக்கணும், கலப்படம் வேணாம். அது மட்டும் இல்லாம மெஷின் டிசைன் மேல இருக்க ஆர்வம் இல்லாம இப்ப ரொம்பவும் குறைஞ்சு போச்சு.
இப்போ எல்லாமே ஹேண்ட் வீவிங்காக இருக்கணும். வீவர்ஸை நல்லா கவனிச்சுக்கோங்க. அங்கே ஹேண்ட் எம்ப்ராய்ட் வீவுக்கு எப்போவுமே மார்க்கெட்டிங் ஜாஸ்தி. என்ன சரவணா, உன் மாமனார் கூட நெசவாளர் தானே? ஒரு புடவை நெய்ய 2000 ரூபா வாங்குவாரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புடவைக்கு 8000 10,000 கொடுப்போம். நெசவாளர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்பா. அவங்கள வச்சுதானே நம்ம தொழிலே. அவங்கள நல்லா உற்சாகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம வெளிநாடு போறோம்னு வச்சுக்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு கேட்பாங்க. தமிழ்நாடுன்னு சொன்னோன்னு வச்சுக்கேன், ஓ காஞ்சிபுரத்துல இருந்து வர்றீங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு பாரம்பரியமான ஊர் காஞ்சிபுரம். அந்த பாரம்பரியமான ஊர்ல பட்டு தொழில் ரொம்ப பாரம்பரியம். இத நாம ஒதுக்கி தள்ளலாமா? நல்லா வளரணும்ப்பா. காலங்காலமா நிலைச்சு நிக்கணும். நான் இதெல்லாம் வித்துட்டு போயிட்டா கூட இந்த மாதிரி உதவி செய்யறது மூலமா இந்த பட்டு தொழில் வளருமேன்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான்ப்பா வந்தேன். அதுக்கப்புறம் மௌலி, நீங்க பேசுங்க. ஓகே மிஸ்டர் சரவணன், இந்த டீல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான். நான் சுந்தர் சாருடைய பழைய கடையை பார்த்துருக்கேன். அதுதான் இப்போ வாங்கியிருக்கீங்க. அது அப்படியே அங்கே இருக்கட்டும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம காந்தி ரோடு இல்லை அந்த காமராஜர் ரோடு அந்த மெயின் ஏரியாவில் ஒரு ஒரு பெரிய ஷோரூம் ஓப்பன் பண்ணியே ஆகணும். அதாவது ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரான்ச்சஸ் இருக்கும் போது அது அந்த பிராண்ட் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஐயோ சார், அங்கே ஒரு கிரவுண்டு கோடிக்கணக்கில் போகும் சார். அதுவும் இப்போ ரொம்ப விலை ஏறி போச்சு சார். யா ஐ நோ. என்ன விஷயம்னா, நமக்கு கடைக்கு பிராண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஈஸியாக ரீச் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் மெயின் ஏரியாவில் கடை இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பெரிய ஃபோக்கஸாக இருக்க முடியும். இப்போ பிஸ்னஸ்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை சரவணன். நல்ல ப்ராடக்ட் கொடுத்தா கூட பிஸ்னஸ் ஆயிரும்னு சொல்ல முடியாது. அதை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும். அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் தான் நாங்கள் இருக்கோம். இன்னைக்கு மார்க்கெட்டிங் ஒரு பெரிய விஷயம். நம்ம ஒரு பெரிய ஒரு நடிகை கூட்டு வந்து புடவையை கட்டிட்டு வந்து நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டினா தான் அது பயங்கரமாக ரீச் ஆகும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. போக போக தெரிஞ்சுப்பீங்க சரவணன். இதில் ஒரே ஒரு விஷயம் மெயினாக என்னன்னா, மெயின் ஏரியாவில் ஒரு பெரிய ஷோரூம் ரொம்ப ஐ கேச்சிங்காக வேணும். அதுக்காகலாம் நீங்கள் சிரமமே படக்கூடாது. அந்த ஷோரூம் செட்டப்பு அப்புறம் மற்ற செலவு எல்லாத்துக்காகவும் ஒரு சின்ன அட்வான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி இதில் ஒரு 50 lakhs இருக்கு. ஐயோ, இதில் ஒரு 50 lakhs இருக்கு. ஐயோ, வாங்கிக்கங்க. வாங்கிக்க சரவணா. ஐயோ இல்லை சார், அது வந்து இவ்வளோ பெரிய. நீ முதல்ல வாங்கிக்க. சோமசுந்தரம் சொல்லுப்பா. மாப்பிள்ள வாங்கிங்க. இல்லை சார், எடுத்தோடனே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. கொஞ்சம் நான் டிசைன்லாம் அமுச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வேணா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அமெரிக்கன் டாலரில் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா இது ஒரு சின்ன அமௌண்ட் தான். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க, சீக்கிரமாகவே டெவலப் ஆகுங்க. அப்புறம் இங்கேருந்து ஒரு 3 month கழிச்சு நீங்கள் யூஸ் வர்ற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட்லாம் இருக்குதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சீக்கிரமே எடுத்துக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு எடுக்கும் போதே உங்கள் மிஸ்ஸஸ், குழந்தை, மாமனார், மாமியார் எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துருங்க. எல்லாரும் ஒரு ஹாலிடே ட்ரிப் வந்துட்டு போன மாதிரி இருக்குல்ல? சரிங்க சார், அப்போ நான் வேலையை ஆரம்பிக்க முயற்சி பண்ணுறேன்.
முயற்சியா? அதான் வாங்கியாச்சே, ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலையே படாத. சார் இன்னைக்கு ஈவினிங் பெங்களூர் போறாரு. ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கு. கிளம்பட்டுமா? சரி சார். ஓகே போலாம். சோமசுந்தரம் வரட்டுமா? வாங்கய்யா. ஐயா நீங்க கடவுள் மாதிரி அப்பப்ப வந்து எங்களுக்கு வழிகாட்டிட்டே பெரிய இருக்கீங்க. வார்த்தைலாம் சொல்லாத, கடவுள்னு எல்லாம் சொல்லாதப்பா. கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதுக்காக நான் ஒரு கருவியா இருக்கேன். எனக்கு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. சொந்த ஊர்ல போய் செட்டில் ஆகிறதா இருக்கேன். அதனால தான் சாரு. தம்பி, சார் சந்திரமௌலி பெரிய ஆளு. அவர் சாமானியமா இட போட்டுறாத. திறமையான ஆளு, மல்டி மில்லியனர். அவரு திருப்தி அடைகிற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் நீங்க எங்கேயோ போயிருவீங்க. அப்புறம் உன்னை பார்க்க நான் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஐயோ சார், என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நடக்கணும், நல்லது நடக்கணும்ப்பா. வரட்டுமா? சரிங்க சார். வரட்டுமாம்மா? வாங்கப்பா. வரேன். வாங்கய்யா. வாங்க. வாங்க. ஏய் பாய்.